சரி. எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? 31 நிமிஷம் ஆச்சு. அடேங்கப்பா, ரொம்ப லேட் ஆகி போச்சுங்களா? காலைல பணம் போட்டவர் ஃபோன் பண்ணிட்டார். பணம் போட்ட பார்த்தீங்களா, எவ்வளோ நேரத்துக்கு அனுப்புகிறேங்க அப்படின்னாரு. இந்த இப்போ தான் பேக் பண்ணின்னு இருக்கேன், இந்த அனுப்புகிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே ரைட்டு அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருக்கு கவலை, அனுப்புவாங்களோ இல்லையோ, ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்றது தான். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போல்லாம் நானும் ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறேன், நானும் ஆன்லைனில் விற்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பிட்டுருக்குறாங்க. கிளம்பிட்டு காசை வாங்கி ஏமாத்துறாங்க நிறைய பேர். எனக்கே எத்தனை பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் அரிசிக்கு அனுப்புனேன், எண்ணெய்க்கு அனுப்புனேன், நாட்டு சர்க்கரைக்கு அனுப்புனேன், சத்து மாவுக்கு அனுப்புனேன். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படி. எங்கள் பையனில் கூட ஒரு பையன் பண்ணுறான்ல சத்து மாவு. இன்னொரு பையன் இப்போ தான் புதுசாக கிளம்பியிருக்கான். இப்போ நம்ம வீடியோ போடுறோம் இல்லைங்களா, இந்த வீடியோ இருக்குங்களா, அதுலேருந்து எதனா கிளிப்பு உருவிட்டு ஒரு வீடியோவாக போடுவான் பையன். அப்படி நான் ஃபோட்டோஸ் எதனா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பையன் போடுறது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா வீடியோ ஃபோட்டோஸ் பார்த்துருக்குங்கன்னா சொல்லுங்கள். நான் ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருப்பேன், இப்படி கையில் வச்சுன்னு இந்த மாதிரி அதில் பனவோலை பெட்டி, அதில் கருப்பட்டி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அந்த ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவே வச்சுருக்கான் ஒரு பையன். கத்தி எட்டினால ஒன்றுக்கு ஒரு டைம் ஒன்றுமாக்குது. கத்தி மறந்துட்டேன். வீடியோ எடுத்தால் எதுவுமே ஞாபகம் வரமாட்டேங்குது. நம்ம வீடியோவாக எடுத்துடலான்ட்டு வீடியோ எடுத்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுதுங்களா, அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஞாபகங்கிறதுல எல்லாம் மறந்து போகுது. கட்டிங் கூட ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஒரு நாள் இப்போ அப்படியே பண்ணின்னு இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சேன்னா என்ன வேணால் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டு வேணும். நிறைய பேர் கால் பண்ணுறேங்க. அதில் இந்த நிறைய பேர் இந்த கருப்பட்டியா ஒரிஜினலாக கேட்குறாங்களா. ஆமாங்க, ஒரிஜினல் தான், ஒரிஜினலாக கிடைக்கும், அப்படியே மரத்துலேருந்து இறக்கி காய்ச்சி அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோமா. ஓகே அப்படி நல்லா பேசிட்டு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அது யாரை கேட்குறாங்கன்னு தான் தெரில. நம்ம சரி என்னத்துக்கு கேட்குறதாங்களே, யாரை கேட்கணுங்க ஐயா அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கிறது. அப்புறம் சரி யாரையும் கேட்குறாங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆகிடுறது. ஏன்னா அது வந்து சும்மா அது ஒரு நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நம்மளுக்கும் தெரியுது. சரி நம்மளும் சும்மா ஆகிடுறது. சரிங்க ஆகட்டும், நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், வேணுன்றப்ப கால் பண்ணுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா ஆகிடுவேன். வேறு என்ன பண்ணுறது. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. ஏன்னா அவ்வளோ பயம் இருக்குது. வெறும் கலப்படம் எக்கச்சக்கமான கலப்படம். அந்த கலப்படத்துக்கு பயந்துனே யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. எங்கே பார்த்தாலும் கலப்படம். யாரை நம்புறது யாரை ஓட்டுறதுனே அவங்களுக்கு தெரிறதில்ல. அவங்க பாயிண்ட் டாப்லேருந்து பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறங்க, உங்கள் பாயிண்ட்லேருந்து பார்க்கணும்ல. அப்படி பார்த்தோம்னா உங்கள் பயம் உங்களுக்கு தானே தெரியும். நம்ம இங்கே இருக்கிறோம், நான் நல்லா கொடுக்குறேன்றது எனக்கு தெரியும். அப்படி நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ இவங்க 10ஓட 11 இல்லை இவங்க நேர்மையாக இருப்பாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம இத்தனை நேரத்தில் இப்படி ஏமாந்துருக்குறோம், இவங்களும் ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அவங்க பாயிண்ட்லேருந்து பார்த்தா அது நியாயமாக தானே இருக்குது. அதனால தான் சரி நம்மளும் சரிங்க ஐயா சொல்லுங்கள், வேணுன்றப்ப கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் கொடுங்க, அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது. வாங்குறவங்க வாங்குகிறாங்க. அப்படி கேட்டு விசாரிச்சுட்டு
சைலண்ட் ஆயிடுறாங்க. அது நம்ம எதனா பண்ணுறதுக்கு இருக்கா? இல்லை. அது அவங்கவுங்க சைட்லேருந்து பார்த்தா தான் அவங்க கஷ்டம் புரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் பயப்படாமல் தாராளமாக வாங்குங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா முன்ன மாதிரி ஏமாற்றிட்டு எவ்வளோ நாள் வேலை செய்வாங்க. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணுக்கிறேன். 2025 ஸ்டார்ட் பண்ணது, இன்றைக்கி வரலையும் பண்ணின்னு இருக்கேன். இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அது நம்ம ரெகுலராக கொடுக்குறதுனால தான். இவ்வளோ பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோ பேர் வாங்குறாங்கன்றதுக்காக தான். அவங்க எப்படி வாங்குறாங்க ரிப்பீட்டடாக திருப்பி அப்படின்னா ஒரு டைம் பயந்துருப்பாங்க. ஒரு நேரத்தில் ஒரு டைம் அனுப்பின உடனே ஓகே, இல்லை ஏமாத்தலை, கரெக்டாக பொருள் வந்துடுச்சு, வந்த பொருளும் தரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்க ரிப்பீட்டடாக வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ சில பேர் இப்போ 10 வருஷமாக வாங்குறாங்க. ஒரு 600-700 பேர் இருப்பாங்க ரெகுலராக 10 வருஷமாக வாங்குறவங்க. புதுசாக வந்தவங்க இன்னும் நிறைய இருக்கிறாங்க. மொத்தம் 10,000 நம்பருக்கு மேலே வச்சுருந்தேன். ஒரு டைமு அந்த இதில் தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இயற்கை கரங்கள் @gmail.com மெயில் ஐடியில் பண்ணியிருந்தது ஃபுல்லு டிலீட் ஆகிடுச்சு. அது எப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னே தெரியல, கரெக்ட் ஆகிடுச்சு. அது ஆக்ட் பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரியல. அது நம்பர் பூரா போயிடுச்சு. ஒரு 10,000 நம்பருக்கு மேலே வச்சுருந்தேன், எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட்டடாக கால் பண்ணும்போது தான் ஒரு 4,000 நம்பருக்கு இப்போ தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். 4,000 நம்பர்கிட்ட இருந்துச்சு. நாளைக்கு முன்னே பார்த்தேன் அந்த ஜிமெயிலில் அவ்வளோ நம்பர் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் பேருக்கு மெசேஜ் போடுறேன், கொஞ்சம் பேருக்கு போட முடியல. எல்லாத்தையும் எடுத்து ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணணும். ஒரு 4,000 நம்பர் தான் வந்திருக்கு. அவங்க கால் பண்ணாங்கன்னா மறுபடியும் புதுசாக பேர் கேட்குறது. அப்போ என்ன மணி, இவ்வளோ நாளாக பேசின்னு இருக்கோம், பேர் கேட்கல, உனக்கு தெரியாதா, இவ்வளோ பழகிட்டு திருப்பும் பேர் கேட்குறீ அப்படின்னு. இல்லைங்கய்யா, விஷயம் என்னன்னா இந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. நம்பரு வச்சுருந்தேன்,